சில மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். ஆனால் சில மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிப்பதே ஆபத்து என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டவன்தான் அவன். அவனை எதிரியாக்கினால் கடல் கூட உன்னை காப்பாற்றாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னோட நியூ ஸ்டோரி, அரக்கனை ஹேக் செய்தவள், எபிசோட் 1. வாங்க கதைக்குள்ள போலாம். பசிபிக் பெருங்கடலின் நடுப்பகுதியில் ஒரு பிரம்மாண்டமான கார்கோ ஷிப் மெதுவாக பயணித்து கொண்டிருந்தது. அந்த கப்பலில் இருந்த அனைவரும் அவரவர் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார்கள். கடல் மிகவும் அமைதியாக இருந்தது. காற்று கூட பெரிதாக இல்லை. வானத்தில் மேகங்கள் இல்லை. எல்லாமே மிகவும் சாதாரணமாக தான் இருந்தது. ஆனால் அந்த அமைதி வெகு நேரம் நீடிக்கவில்லை. அந்த ஷிப்பின் கேப்டன் அறையிலிருந்து ஒரு அலாரம் ஒலித்தது. இதை கேட்டு அதிர்ச்சியான அந்த கேப்டனும் அங்கிருந்த ஒரு ஆபீசரை பார்த்தவர் என்னாச்சு என்று கேட்க, அந்த ஆபீசரோ திரும்பி ரேடாரை பார்த்தார். பின் பதற்றமாக கேப்டனின் புறம் திரும்பியவர், சார், ஷிப்போட ஸ்பீட் 0 என்று சொல்ல, அதை கேட்டு அதிர்ந்த அந்த கேப்டனும், இன்ஜின்ல ஏதாவது ப்ராப்ளமா என்று கேட்க, இன்ஜின் ரன் ஆயிட்டு இருக்கு சார் என்று சொன்னார் அவர். அப்போ ஃபியூயல் என்று அவர் கேட்க, ஃபுல்லா இருக்கு சார். ஜிபிஎஸ் ஒர்க் ஆகுதா என்று கேட்டார். மீண்டும், அது எல்லாமே நல்லா தான் சார் ஒர்க் ஆகுது என்று அந்த ஆஃபீஸர் சொல்ல, அதில் கேட்டு குழப்பமான அந்த கப்பலின் கேப்டனும் முன்பக்க கண்ணாடி வழியாக அந்த கடலை ஒரு நொடி வெறித்து பார்த்தவர், அப்புறம் ஏன் ஷிப் மூவ் ஆக மாட்டேங்குது என்று கோபமாக கேட்டார். அதற்கு அந்த ஆஃபீஸர் எதுவும் பேசவில்லை. அந்த ஷிப்பின் இன்ஜினோ முழு வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த பிரம்மாண்டமான கப்பல் ஒரு அடி கூட நகரவில்லை. அந்த ஷிப்பின் கேப்டன் உடனே கம்யூனிகேஷன் சிஸ்டமை ஆக்டிவேட் செய்தார். கண்ட்ரோல் ரூம் டு இன்ஜின் ரூம், செக் எவ்ரிதிங் இமிடியட்லி என்று அவர் கத்த, அதற்கு சரி என்று சொன்னவர்களோ அவர் சொன்னது போல் அனைத்தும் சரியாக இருக்கிறதா என்று பார்த்தார்கள். சில மணி நேரம் கழித்து, சார், எவ்ரிதிங் இஸ் நார்மல் என்ற பதிலே கிடைத்தது அந்த ஷிப்பின் கேப்டனுக்கு. அதில் மேலும் மேலும் அவரின் குழப்பம் அதிகரித்தது. அவர் குழப்பத்துடன் என்ன நடக்கிறது என்று புரியாமல் நின்று கொண்டிருக்க, அப்பொழுது மீண்டும் அந்த கம்யூனிகேஷன் சிஸ்டமிலிருந்து ஒரு சவுண்ட் கேட்டது. அதை கேட்ட அனைவரும் ஒரு நொடி அமைதியாகிவிட்டார்கள். அதன் பிறகு அதிலிருந்து ஒரு ஆண் குரல் ஒலித்தது. அமைதியான குரல். ஆனால் அந்த குரலில் இருந்த அந்த அதிகாரம் அந்த அறையில் இருந்த ஒவ்வொருவரையும் உறைய வைத்தது. அவன் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், டர்ன் பேக். இதை கேட்ட அந்த ஷிப்பின் கேப்டன் அதிர்ச்சியுடன் அந்த கம்யூனிகேஷன் டிவைஸை பார்த்தார். அவர் மெதுவாக, ஹூ ஆர் யூ என்று கேட்க, அது இப்போ பிரச்சனை இல்லை, யாரோட அனுமதியோட நீ இந்த வழியில வந்த என்று அந்த குரல் கேட்க, இங்கு அந்த கேப்டனுக்கோ வேர்க்க தொடங்கியது. அவர் மெதுவாக, இது இன்டர்நேஷனல் சீ ரூட் தானே என்று கேட்க, அந்த புறமோ கம்யூனிகேஷன் துண்டிக்கப்பட்டது. சார், கேப்டனை அந்த ஆஃபீஸர் அழைத்தார். கேப்டன் மெதுவாக அந்த ஆஃபீஸரின் புறம் திரும்பி பார்த்தார். சார், ரேடார் என்று அவர் சொல்ல, கேப்டன் ரேடாரை பார்க்க, ரேடார் முழுவதும் பிளாக்காக இருந்தது. ஒரு சிக்னல் கூட இல்லை. அவள் வேகமாக சேட்டலைட் கம்யூனிகேஷனை பார்த்தார். அதிலும் சிக்னல் இல்லை. ஜிபிஎஸ், எமர்ஜென்சி சிஸ்டம், இப்படி அனைத்திலும் நோ சிக்னல் என்றுதான் காட்டியது. பொழுது சரியாக அவர்கள் இருந்த அந்த ஷிப்பின் லைட்ஸ் ஒவ்வொன்றாக ஆஃப் ஆக தொடங்கியது. அதை பார்த்த அங்கிருந்த ஒவ்வொருவரின் மனதிலும் பயம் எழ தொடங்கியது. இரவில் அந்த கடலில் இருளில் அவர்களின் ஷிப் மட்டும். அடுத்த நொடி அந்த கடலின் மேற்பரப்பில் ஒரு அலை எழுந்தது. அந்த அலையின் நடுவில் ஒரு ஸ்பீட் போட். இந்த போட்டை இந்த ஷிப்பின் கேப்டன் உற்று பார்த்தார். அந்த ஷிப்பில் ஒரு பெரிய லோகோ போடப்பட்டிருந்தது. அதை உற்று பார்த்து கொண்டிருந்தார் கேப்டன். பின் அந்த லோகோ என்ன என்பதை
அறிந்தவரின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. அப்பொழுது சரியாக அவர்கள் இருந்த ஷிப்பின் இன்ஜின் மீண்டும் ஸ்டார்ட் ஆக, இங்கு கேப்டனோ உயிரை உறைய வைக்கும் அதிர்ச்சியில் அந்த ஷிப்பில் தெரிந்த அந்த லோகோவை தான் பார்த்து கொண்டிருந்தார். அவரின் உதடுகளோ டெவில் கிங் என்று சொன்னது. அவர் கூறிய அந்த பெயரை கேட்டு அவர் அருகில் நின்றிருந்த அந்த ஆபீசரோ அவரை புரியாமல் பார்க்க, இங்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதை உணர்ந்த அந்த கேப்டனோ டர்ன் பேக் என்று பெரும் குரல் எடுத்து கத்தினார். கேட்டு அதிர்ந்தார் அந்த ஆபீசர். அவர் அதிர்ச்சியுடனே கேப்டனை பார்த்தவர், ஆனா ஏன் சார், இப்பதான் ஷிப் சரியாயிடுச்சுல்ல, அப்புறம் ஏன் நம்ம திரும்பி போகணும்? யாரோ ஒருத்தர் சொல்றாங்கன்றதுக்காக நம்ம பயந்து போகணுமா என்ன என்று அவர் புரியாமல் கேட்க, அவரை முறைத்து பார்த்த அந்த கேப்டனோ யாரோ ஒருத்தர் சொல்லல, சொன்னது டெவில் கிங். உனக்கு அவரை பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்க. சில மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம், ஆனா சில மனிதர்களை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சிப்பதே ஆபத்துன்னு சொல்வாங்க. அப்படிப்பட்டவர் தான் அவர். அவரை எதிரியாக்கினால் கடல் கூட உன்னை காப்பாற்றாது என்று அந்த ஆபீசரை பார்த்து கோபமாக சொன்னவர் வேகமாக திரும்பி செல்வதற்கான வழியை பார்க்க ஆரம்பித்தார். அடுத்த சில நிமிடங்களிலேயே வந்த வழியிலேயே திரும்பி செல்லப்பட்டது அந்த பிரம்மாண்ட கப்பல். இங்கு இந்த கப்பல் திரும்பி செல்லப்பட்ட இதே நேரம் அங்கே உலகத்தின் மற்றொரு முனையில் ஒரு நகரத்திற்கு அடியில் பூமிக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்த ஒரு மிக பெரிய அண்டர் கிரவுண்ட் ஹால். அந்த இடம் வெளி உலகத்தில் இல்லை. எந்த ஒரு மேப்பிலும் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸிலும் கூட அந்த இடம் இல்லை. ஆனால் இந்த இரவு ரஷ்யா, இத்தாலி, துபாய் போன்ற உலக நாடுகளின் மாஃபியா கிங்கள் அங்கே கூடியிருந்தார்கள். அங்கே ஒரே ஒரு பெரிய டேபிள் மட்டும்தான் போடப்பட்டிருந்தது. அதை சுற்றி உலகத்தின் பல நாடுகளை கட்டுப்படுத்தும் மாஃபியா கிங்ஸ்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஆயுதங்கள் தாங்கிய ஆட்களுடன் அமர்ந்திருந்தார்கள். அந்த அறையில் இருந்த ஒவ்வொரு மனிதரும் ஒரு நாட்டின் எக்கனாமியை கூட அசைக்கக்கூடியவர்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் ஒருவனுக்காக காத்திருந்தார்கள். அவன்தான் டெவில் கிங். உலக நாடுகளை கட்டுப்படுத்தும் மாஃபியா டான்ஸ் அனைவருக்கும் தலைவன். பல மாஃபியா டான்களை உருவாக்கியவன். அவனுக்காக தான் அந்த ஹாலில் இருந்த அத்தனை பேரும் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கிருந்த ஒருவனோ அவன் கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்தவன் அவன் அருகில் இருந்தவரிடம், இன்னைக்கு அவர் கொஞ்சம் லேட்டு போல என்று சொல்ல, மற்றொருவனோ மெலிதாக சிரித்தான். அவர்களை பார்த்த ஒரு வயதான மாஃபியா கிங்கோ அவர்களிடம், அவரை பற்றி பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க என்று சொல்ல, அவரை பார்த்து லேசாக சிரித்தவனோ ஏன் என்று கேட்டான். ஏன்னா அவருக்கு மரியாதை கொடுக்காதவங்கள அவர் எப்பவுமே மன்னிக்க மாட்டாரு என்று அத்தனை அழுத்தமாக வந்தது அவரின் வார்த்தைகள். அப்பொழுது அந்த ஹாலின் பெரிய கதவுகள் திறக்கப்பட்டன. அந்த அறையில் இருந்த அத்தனை பேரும் எழுந்து நின்றார்கள். ஒருவனின் காலடி சத்தம் கேட்டது. அவனின் அந்த காலடி சத்தத்தில் அந்த அறையே ஒரு நொடி மயான அமைதியானது. அப்பொழுது மெதுவாக உள்ளே வந்தான் அவன். பார்த்தவுடன் அங்கிருந்த மாஃபியா டான்ஸ்கள் அனைவரும் தலை குனிந்து அவனுக்கு மரியாதை செலுத்தினார்கள். அவன் பிளாக் சூட், பிளாக் ஷர்ட் அணிந்திருந்தான். கையில் ஒரு எக்ஸ்பென்சிவ் வாட்ச். அவன் முகத்தில் துளியும் எமோஷன் இல்லை. பார்வை அத்தனை பயங்கரமாக ஒரு மரண எச்சரிக்கை போல் இருந்தது. அதை பார்த்த அந்த ஹாலில் இருந்த நூற்றுக்கணக்கான அந்த மாஃபியா டான்ஸ்களுக்கு பயம் தோன்றியது. அவர்கள் யாரையும் துளியும் கண்டு கொள்ளவில்லை. அவன் நேராக அந்த டேபிளின் தலைப்பகுதியில் போடப்பட்டிருந்த அவனுடைய அந்த மிக பெரிய சேரில் சென்று ஒரு அரசனை போல கம்பீரமாக அமர்ந்தான். பின் அங்கே நின்று கொண்டிருந்த அந்த நூற்றுக்கணக்கான மாஃபியா டான்களை அவன் ஒரு முறை பார்க்க, அதன் பிறகே அவர்கள் அனைவரும் அமர்ந்தார்கள். அப்பொழுது அவனை பார்த்த ஒரு மாஃபியா டானோ கிங் என்று அழைக்க, அவன் அழைத்து முடிப்பதற்குள் அவனின் பார்வை மட்டும் அந்த மனிதனின் புறம் திரும்பியது. டெவில் கிங்கின் பார்வை தன்மேல் படுவதை உணர்த்த அந்த மாஃபியா டானோ ஒரு நொடி நடுங்கிவிட்டான்.
அவன் இவனை பார்த்து என்ன என்று கேட்க அதில் எச்சில் விழுங்கியவன் நத்திங் என்று சொன்னான். அதில் அவனின் முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றி மறைந்தது. சில வினாடிகள் அந்த அறையே அமைதியாக இருந்தது. அவன் முன்னால் இருந்த ஒரு ஃபைலை திறந்தான் டெவில் கிங். அதில் சில போட்டோஸ்கள் இருந்தது. ஒரு ஷிப், ஒரு கண்டெய்னர், மேலும் சில டெட் பாடிஸின் போட்டோ. அது ஒரு நொடி அமைதியாக அதை உற்று பார்த்தான் அவன். பிறகு மெதுவாக ஃபைலை மூடியவன் தன் கம்பீர குரலில் யார் என்று மட்டும்தான் கேட்டான். அவனின் அந்த ஒற்றை வார்த்தையே அங்கிருப்பவர்களுக்கு பயத்தை கொடுத்தது. அந்த அறையின் ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு மாஃபியா டான் எழுந்து நின்றான். அவன் இவனை பார்த்தவன் நாங்க தான் கிங் என்று சொன்னான். அவனை ஒரு நொடி அழுத்தமாக பார்த்தான் அவன். அவனின் பார்வையை தாங்க முடியாத அந்த மாஃபியா டானும் சாரி கிங், நாங்க செஞ்சது ஒரு மிஸ்டேக் என்று சொல்ல, அதை கேட்டு நன்றாக தன் சேரில் சாய்ந்து அமர்ந்தவனோ மிஸ்டேக்கா என்று கேட்டான். அதற்கு ஆமாம் என்று தலையசைத்தான் அந்த மாஃபியா டான். அதை பார்த்து லேசாக சிரித்தவனோ நான் மிஸ்டேக்கை மன்னிப்பேன் என்று சொல்ல, அதை கேட்ட பின் தான் இந்த மாஃபியா டானால் நிம்மதியாக மூச்சை விட முடிந்தது. ஆனால் அடுத்த நொடி அந்த நிம்மதியை உடைப்பது போல் வந்தது அவனின் வார்த்தை. ஆனா துரோகத்தை மன்னிக்க மாட்டேன். நீ ஏன் ரூல்ஸை மீறி ஏன் இடத்துக்குள்ள நுழைஞ்சிருக்க என்று சொன்னவன் அவனை பார்க்க, அவனின் பார்வையை உணர்ந்தவனோ பயத்தில் நடுங்கி போனான். நடுக்கத்துடனே அவனை பார்த்தவன் ப்ளீஸ் கிங், என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம வந்துட்டேன், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க என்று அவனிடம் மண்டியிட்டு கெஞ்ச, ஆனால் அதையெல்லாம் துளியும் கண்டு கொள்ளாதவனோ உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு என்று சொல்ல, அதில் சற்று நிம்மதியாய் அவனை பார்த்தவன் என்ன வாய்ப்பு என்று கேட்க, நீ இங்கிருந்து உயிரோட வெளியே போறது என்று அவன் சொல்ல, அதை கேட்ட அங்கிருந்த ஒவ்வொருவரும் ஒரு நொடி உறைந்துதான் போனார்கள். அவன் சொன்னதுக்கான அர்த்தம், இங்கிருந்து அவன் உயிருடன் வெளியில் செல்ல வேண்டும் என்றால் அவன் டெவில் கிங்கின் ஆட்களுடன் மோதி அவர்களை ஜெயித்துவிட்டு வெளியில் செல்ல வேண்டும். ஆனால் அது அவ்வளவு சுலபமல்ல. என்னதான் அவர்கள் மாஃபியா டான்ஸாக இருந்தாலும் கூட அவர்களால் டெவில் கிங்கின் ஆட்களை எதுவும் செய்ய முடியாது. அவன் ஆட்களையே எதுவும் செய்ய முடியாது என்றால் அவனை என்ன செய்துவிட முடியும்? அதை அறியாத சற்று நேரத்திற்கு முன் அவன் லேட்டா வந்து விட்டான் என்று பேசிக்கொண்டிருந்த அந்த மாஃபியா டானோ இப்பொழுது கோபமாக எழுந்தவன் தைரியமாக நீங்க யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க என்று டெவில் கிங்கை பார்த்து கேட்க, அவனின் அந்த சத்தத்தில் ஒரு நொடி அந்த அறையே அமைதியானது. அங்கிருந்த மற்ற மாஃபியா டான்ஸ்கெல்லாம் மனதில் பயம் தோன்ற ஆரம்பித்தது. அவனோ மிக மெதுவாக அவனின் புறம் தன் தலையை திருப்பி பார்த்தான். அவனின் விரல்கள் மெதுவாக அந்த டேபிளை தட்டத் தொடங்கியது. அவனின் சிறு அசைவு கூட அந்த ஹாலில் இருந்தவர்களின் இதய துடிப்பை அதிகரித்தது. இங்கு அவனின் பார்வையை கண்ட அவனிடம் கேள்வி கேட்ட அந்த மாஃபியா டானோ ஒரு நொடி உள்ளுக்குள் நடுங்கிதான் போனான். அவன் மனம் அவசரப்பட்டு விட்டோமோ என்று கூட கூறியது. இருந்தும் தன் மனதிற்குள் தைரியத்தை வரவழைத்து கொண்டவனோ அவனை பார்த்து தாழ்ந்த குரலில் இந்த உலகம் ரொம்ப பெருசு, அதுல நீங்க நினைக்கிற அளவுக்கு உங்க பவர் பெருசு இல்லை என்று அவன் சொல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்தானே தவிர ஒரு வார்த்தை பேசவில்லை. மெதுவாக தலையை உயர்த்தி அவனை பார்த்தவனோ பவர் என்ற ஒற்றை வார்த்தையை தான் சொன்னான். அவனின் அந்த ஒரு வார்த்தை கூட அங்கிருந்த அத்தனை பேரையும் உறைய வைக்க போதுமானதாக இருந்தது. அவனை அழுத்தமாக பார்த்தவனோ நீ சொன்னது உண்மைதான், எனக்கு எவ்வளோ பவர் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதை விட என்னை எதிர்த்து நின்னவங்களுக்கு தான் தெரியும். என் பவர் என்னன்னு நீயும் தெரிஞ்சுக்க விரும்புறியா
என்று அவன் கேட்க, அதை கேட்டு அவனுக்கு எதிரில் நின்றிருந்தவனின் உடல் மொத்தமும் நடுக்கம் கொண்டது. அவன் நடுக்கத்துடன் நின்று கொண்டிருக்க அப்பொழுது அவனின் முன்னால் வந்து விழுந்தது ஒரு ஃபைல். டெவில் கிங்கின் பாடிகார்ட் தான் அதை தூக்கி போட்டிருந்தான். அந்த ஃபைலை நடுங்கும் கரத்துடன் பிரித்து பார்த்த அந்த மாஃபியா டானின் கைகள் நடுங்கியது. கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. அதில் இருந்ததோ உலகத்தின் பல நாடுகளின் போட்டோகிராஃப்ஸ். மாஃபியா லீடர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், பில்லியனர்ஸ், மிலிட்டரி ஆபீசர்ஸ் போன்ற அனைவரின் டீட்டெயில்ஸும் அதில் இருந்தது. அதை கண்கள் விரிய அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்த இந்த மாஃபியா டானுக்கோ முன்பு இவன் வருவதற்கு முன்னால் அவனை பற்றி பேசிய பொழுது ஒரு வயதான மாஃபியா டான் சொன்னது இப்பொழுது நினைவுக்கு வந்தது. அவர் எவ்வளவு பெரியவர், எத்தனை பேரை கட்டுப்படுத்துகிறார், அவரே டெவில் கிங்கை பார்த்து அத்தனை பயப்படுகிறார் என்றால் அப்பொழுதே இவன் எவ்வளவு ஆபத்தானவன் என்பதை தான் புரிந்திருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்தவனுக்கு இப்பொழுது நேரம் கடந்து விட்டது என்று புரிந்தது. அவனின் முகத்தில் தோன்றும் அந்த பயத்தை ரசித்து பார்த்த டெவில் கிங்கோ அந்த அறையில் இருந்த அனைவரையும் ஒரு முறை சுற்றி பார்த்தவன், இங்க இருக்கிற எல்லாரும் அவங்க நாட்டுல கிங், ஆனா உங்க எல்லாருக்கும் கிங் ஒருத்தன்தான் என்று அவன் சொல்ல அனைவரும் மூச்சு விட கூட மறந்து அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். கோல்டு, டைமண்ட் முதல் ரவுடிசம், ட்ரக்ஸ் என்று அனைத்தையும் லீகலாகவும் இல்லீகலாகவும் ஆட்டி படைப்பவர்கள் இங்கு அவனின் முன்னால் பேசக்கூட தைரியமில்லாமல் அமர்ந்திருந்தார்கள். அவன் ஒரு முறை அனைவரையும் பார்த்தான். அவனின் அந்த பார்வை அந்த அறையையே உறைய வைப்பது போல் இருந்தது. அவன் மெதுவாக அவன் சேரிலிருந்து எழுந்தான். அவனின் பின்னால் ஒரு பெரிய ஸ்கிரீன் ஆன் ஆனது. அதில் தெரிந்ததோ வேர்ல்டு மேப். இங்கிருந்த அனைவரும் அதைத்தான் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் அந்த ஸ்கிரீனை பார்த்து கொண்டே பேச தொடங்கினான். இங்க இருக்கிற நிலத்தெல்லாம் நீங்க எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம், நகரத்தை நீங்க ஆளலாம், ஆனா என்று சொன்னவன் இப்பொழுது அந்த முழு வேர்ல்டு மேப்பையும் காட்டினான். அதை தன் கைகளால் சுற்றி காட்டியவன், கடல் அது என்னோடது. என்னோட இடத்துக்குள்ள என்னோட அனுமதி இல்லாம யாராவது நுழைஞ்சிங்க என்று சொன்னவன் ஒரு முறை அவர்களை அழுத்தமாக பார்த்தான். பின் மீட்டிங் ஓவர் என்று சொன்னான். ஆனால் அங்கிருந்த ஒருவர் கூட நகரவில்லை. அவன் மட்டும் அந்த ஹாலிலிருந்து வெளியே நடக்க தொடங்கினான். அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள் அவனின் 4 பாடிகார்ட்ஸ், அவனின் நிழல் போன்றவர்கள். அவன் ஒரு கட்டளையிட்டால் ஏன் எதற்கு என்று கேட்காமல் அடுத்த நொடியே அதை செய்து முடிப்பவர்கள். எப்பொழுதும் அவனுடன் தான் இருப்பார்கள். ஆனால் அவர்களால் கூட இதுவரையில் அவனை புரிந்து கொள்ள முடிந்ததில்லை. இங்கு அவன் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்ற பின் தான் அங்கிருந்த ஒவ்வொரு மாஃபியா டானுக்கும் உயிரே வந்தது. அங்கிருக்கும் ஒருவருக்கு கூட அவன் இடத்திற்குள் கால் வைக்கும் தைரியமில்லை. அவன் கத்தவில்லை, மிரட்டவில்லை. என் இடத்திற்குள் என் அனுமதி இல்லாமல் வந்தால் கொன்று விடுவேன் என்று சொல்லவில்லை. ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் பார்த்தான். பார்வையே அவர்களுக்கு உயிர் பயத்தை கொடுத்தது. அவர்கள் கனவில் கூட அவனை எதிர்க்கவோ அல்லது எதிரியாக்கவோ விரும்பவில்லை. இப்படி பெரிய பெரிய மாஃபியா டான்ஸே அவனை எதிர்க்க பயந்து கொண்டிருக்க, அங்கு ஒருவளோ அவனின் புகைப்படத்தை தன் லேப்டாப் ஸ்கிரீனில் கொலைவெறியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவனின் போட்டோவை பார்த்தவளோ, என் ஃப்ரெண்டை 3 மாசமா காணும், அவனை தேடி நான் எந்த பக்கம் போனாலும் அங்க நீதான் வந்து நிக்கிற, அவன் காணாம போனதுக்கு நீதான் காரணம், இப்ப அவன் உயிரோட இருக்கானான்னு கூட தெரியல, நிச்சயம் அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகி இருந்தது, நான் கொல்லாம விட மாட்டேன் என்று அவன் போட்டோவை பார்த்து கோபமாக பேசிக் கொண்டிருந்தாள். அனைவராலும் கோஸ்ட் என்று அழைக்கப்படும் சமுத்ரா. யார் இந்த டெவில் கிங்? அவனின் உண்மையான அடையாளம் என்ன? சமுத்ராவின் நண்பன் காணாமல் போனதற்கும் டெவில் கிங்கிற்கும் என்ன சம்பந்தம்? அத்தனை ஆபத்தான மாஃபியா டான்ஸ்களே எதிர்க்க பயப்படும் டெவில் கிங்கை சமுத்ரா நினைப்பது போல் கொல்ல முடியுமா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
அரக்கனை ஹேக் செய்தவள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.